எல்லோருக்கும் வணக்கம். சில தசாப்தங்களுக்கு அல்லது சில நூற்றாண்டுகளுக்கு ஒருமுறை ஒரு அற்புதமான தொழில்நுட்ப முன்னேற்றம் ஏற்படும். 1760 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஏற்பட்டது. உலகம் அப்படியே மாறிவிட்டது. பின்னர் 1983 இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டது. மீண்டும் உலகம் தலைகீழாக மாறியது. இப்போது மீண்டும் முழு உலகமும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால் மாறி வருகிறது. இந்த வீடியோவில் ஒரு அம்சத்தை மட்டும் பார்ப்போம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் படங்கள், அதாவது இமேஜ் அல்லது பல ஆர்ட் வடிவங்களை வரைவது. யார் வேண்டுமானாலும் இதை பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியானது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இது முற்றிலும் இலவசம். இந்த டெக்னாலஜியால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான அற்புதமான படங்களால் நிரம்பி வழிகிறது. நீங்கள் எதையும் உருவாக்கலாம். உங்கள் படைப்பாற்றலின் எல்லை உங்கள் கற்பனை மட்டுமே. நீங்கள் கற்பனை செய்ய முடியாத கலை படைப்பை உருவாக்கலாம். கடந்த ஆண்டு நவம்பரில் உலகுக்கு அறிமுகப்படுத்த முதல் புரட்சி ஓபன் ஏஐ, அதாவது மைக்ரோசாப்ட் இதை சப்போர்ட் பண்ணுகிறது. இது DALL-E என்ற தொழில்நுட்ப பெயரை பயன்படுத்துகிறது. நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் என்று சொல்லப்படும் ஆங்கில வாக்கியத்தை கொடுத்தால் அது நீங்கள் என்ன கொடுத்திருக்கிறீர்களோ அதை சில வினாடிகளில் ஒரு அற்புதமான இமேஜாக கொடுத்துவிடும். அதன்படி அது நொடிகளில் வியக்கத்தக்க மற்றும் அழகான படங்களை உருவாக்கும். நீங்கள் எதை உருவாக்க விரும்பினாலும் சரியான ப்ராம்ப்ட் கொடுக்க வேண்டும். அது படங்களை உருவாக்கும். மற்றொரு சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் சரியான படத்தை பெறும் வரை நீங்கள் தொடர்ந்து அதை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு முக்கியமான விஷயம், இப்போதைக்கு ஆங்கிலத்தில் மட்டுமே ப்ராம்ப்ட் செய்ய முடியும். முதலில் நீங்கள் மைக்ரோசாப்ட் பிங் இமேஜ் கிரியேட்டரில் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். பிங் இமேஜ் கிரியேட்டர் போன்ற கருவியை பயன்படுத்தி சிறந்த படங்களை உருவாக்க உங்களுக்கு உதவும் சில வெரைட்டியான ப்ராம்ப்டுகளின் எக்ஸாம்பிள்கள் இவைகள். பொங்கல் பண்டிகையின் போது ஒரு பாரம்பரிய தமிழர் இல்லத்தின் முன் துடிப்பான வண்ணங்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சிக்கலான அலங்கரிக்கப்பட்ட கோலம். ஆனால் தமிழில் கொடுக்க முடியாது. இதை ஆங்கிலத்தில் எப்படி கொடுக்க வேண்டுமென்றால், An intricately decorated column, created with vibrant colors, in front of a traditional Tamil home during the Pongal festival. அது உங்களுக்கு 4 இமேஜ்களை கொடுக்கும். அவைகள் இது. இன்னும் தெளிவாக வேண்டுமென்றால் ப்ராம்ப்டை இன்னும் ஆழமாகவும் உங்கள் கற்பனை திறனை கொண்டு மாற்றுங்கள். அடுத்தது, பாரம்பரிய உடையில் வசீகரிக்கும் பரதநாட்டிய நடன கலைஞர் கருணை மற்றும் துல்லியத்துடன் வெளிப்படையான முத்திரைகளை நிகழ்த்துகிறார். இதன் ஆங்கில ப்ராம்ப்ட்: A captivating Bharatanatyam dancer in traditional attire, performing expressive mudras with grace and precision. அடுத்தது, சேர வம்சத்தின் கடல்சார் திறமையின் மறுவடிவமைக்கப்பட்ட கலை பிரதிநிதித்துவம் அவர்களின் வர்த்தக தொடர்புகள் மற்றும் கடற்படை பயணங்களை வெளிப்படுத்துகிறது. இதற்கான ஆங்கில ப்ராம்ப்ட்: A reimagined artistic representation of the Chera dynasty's maritime prowess, showcasing their trade connections and naval expeditions. அடுத்தது, பாண்டிய வம்சத்தின் அரண்மனை வாழ்க்கை மற்றும் பாரம்பரிய தமிழ் இலக்கியம் மற்றும் கவிதைகளின் ஆதரவு உட்பட கலாச்சார சாதனைகளை படம் பிடிக்கும் ஒரு வரலாற்று அட்டவணை. இதற்கான ஆங்கில ப்ராம்ப்ட்: A historical tableau capturing the Pandya dynasty's courtly life and cultural achievements, including their patronage of classical Tamil literature and poetry. அடுத்தது, சில பொதுவான ப்ராம்ப்டுகளை சொல்கிறேன். இது இமேஜ் கிரியேட்டரின் அற்புதமான ஆற்றலை வெளிப்படுத்தும்.
முன்புறத்தில் நிழற்படமான பனை மரங்களை கொண்ட அமைதியான கடலில் ஒரு துடிப்பான சூரிய உதயம். இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: A vibrant sunrise over a calm ocean with silhouetted palm trees in the foreground. அடுத்தது, இந்திய விமானப்படையில் டசால்ட் ரஃபேல் போர் விமானம். இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: Dassault Rafale fighter jet in Indian Air Force livery. அடுத்தது, சந்திரயான் 3 நிலவின் மேற்பரப்பில் லேண்டர் மற்றும் ரோவர். இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: Chandrayaan 3 lander and rover on the moon surface. ஞான் லைட் அமைப்பில் நேர்த்தியான வானளாவிய கட்டிடங்கள் மற்றும் பறக்கும் கார்கள் கொண்ட எதிர்கால நகர வானலை. இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: A futuristic city skyline with sleek skyscrapers and flying cars in a neon-lit setting. இதில் இன்னொரு புரட்சியும் இருக்கிறது. இதில் பலவகையான ஸ்டைல்கள் இருக்கிறது. ரேஸ் டிராக்கில் லம்போர்கினி காரின் பென்சில் படம். இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: Pencil illustration of a Lamborghini car in a racetrack. ஒரு அழகான தமிழ் நடிகையின் வாட்டர்கலர் ஓவியம். இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: Watercolor painting of a beautiful Tamil actress. போக்குவரத்து நிரம்பிய சாலையில் பல குழிகள். டிஜிட்டல் கலைபாணி. இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: Digital art of a potholed road in a traffic-filled road. அரச குடும்பத்தின் குடும்ப புகைப்படத்தின் எண்ணி ஓவியம். இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: Oil painting of a family photo of a South Indian royal family. இந்திய அரசியல்வாதிகளின் கார்ட்டூன் பாணி கதாபாத்திர விளக்கம். இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: Cartoon style character illustration of Indian politicians. முகலாய பேரரசர்களின் யதார்த்தமான அக்ரிலிக் ஓவியம். இதற்கான ஆங்கில பிராம்ப்ட்: Realistic acrylic painting of Mughal emperors. இந்த மாதிரியான முக்கிய வார்த்தைகளுடன் எந்த ஒரு பாணியிலும் ஸ்டைலிலும் உங்கள் படங்களை உருவாக்கலாம். இந்த பிராம்ப்டுகளை யூஸ் பண்ணி பலவிதமான அமைப்புகள் மற்றும் தீம்களை வினாடிகளில் உருவாக்கலாம். இப்போது பிங் இமேஜ் கிரியேட்டரை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட படங்களை கொண்டு பணம் சம்பாதிப்பது எப்படி? உங்கள் படங்களை விற்பது அல்லது உரிமம் லைசென்ஸ் வழங்குவது சாத்தியமாகும். அதுபோக உங்கள் படங்களை பணமாக்க சில வழிகள்: ஸ்டாக் போட்டோகிராபி, ஷட்டர் ஸ்டாக், அடோப் ஸ்டாக் அல்லது கெட்டி இமேஜஸ் போன்ற ஸ்டாக் போட்டோகிராபி இணையதளங்களில் உங்கள் படங்களை பதிவேற்றலாம். பொதுமக்கள் அல்லது பிசினஸ்கள் அவர்களுடைய தேவைக்காக உங்கள் படங்களை விலை கொடுத்து வாங்கும் போது உங்களுக்கு ராயல்டி தொகை கிடைக்கும். ஆர்ட் பிரிண்டுகள். நீங்கள் தனித்துவமான யூனிக் மற்றும் ஆர்டிஸ்டிக் படங்களை உருவாக்கினால் எட்சி போன்ற தளங்கள் மூலமாகவோ அல்லது பிரிண்ட்ஃபுல் போன்ற பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சேவைகள் மூலமாகவோ உங்கள் தனித்துவமான ஆர்ட் பிரிண்டுகளை விற்கலாம். மெர்ச்சன்டைஸ். டி ஷர்ட்டுகள், குவளைகள், மக்குகள், மொபைல் போன் வைக்கும் கேஸ்கள் அல்லது போஸ்டர்கள் போன்ற பல்வேறு பொருட்களை வடிவமைக்க உங்கள் படங்களை பயன்படுத்தலாம் மற்றும் அவற்றை பிரிண்ட் ஆன் டிமாண்ட் சேவைகள் அல்லது காமர்ஸ் தளங்கள் மூலம் விற்கலாம். டிஜிட்டல் தயாரிப்புகள். டிஜிட்டல் வால்பேப்பர்கள், ஐகான்கள் அல்லது உங்கள் படங்களை டிஜிட்டல் தயாரிப்புகளாக மாற்றலாம்.
பேக்ரவுண்ட் படைப்புகள் மற்றும் எச்சி, கம்ரோட் அல்லது கிரியேட்டிவ் மார்க்கெட் போன்ற மார்க்கெட் இடங்களில் அவைகளை விற்கலாம். ஃப்ரீலான்ஸ் வேலை. உங்கள் படத்தை உருவாக்கும் சேவைகளை ஃபைவர் அல்லது AIOர்க் போன்ற ஃப்ரீலான்ஸ் தளங்களில் உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. பல தனிநபர்கள் மற்றும் பிசினஸ்கள் அவர்களின் வெப்சைட்களுக்கு இமேஜ்களை தேடுகிறார்கள். பல சோசியல் மீடியாக்கள் இருக்கிறது. உங்கள் படங்களை அங்கே அப்லோட் பண்ணி உங்களுக்கென்று ஒரு பெயரை எஸ்டாபிலிஷ் பண்ணலாம். அடுத்தது கண்டென்ட் கிரியேஷன். பல பேர் இப்போதெல்லாம் பிழா போஸ்ட் பண்ணுகிறார்கள். அவர்களுக்கு பல புதிய மற்றும் அற்புதமான படங்கள் தேவைப்படுகிறது. பிசினஸ்கள் பல மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிகளை அவர்களின் ப்ராடக்ட்டுகளை விற்க பயன்படுத்துவார்கள். அவர்களுக்கு பல கலர்ஃபுல்லான படங்கள் தேவைப்படுகின்றன. நீங்கள் அவர்களிடமிருந்து ஒரு சர்வீஸ் சார்ஜை கேட்கலாம். மற்றொன்று ஆர்ட் லைசென்சிங். உங்கள் படங்கள் இமேஜ் ஆர்ட்டுகள் உண்மையாலுமே பிரமிக்கும் வகையில் இருந்தால் காலெண்டர்கள், வாழ்த்து அட்டைகள், கிரீட்டிங் கார்டுகள் அல்லது வீட்டு அலங்கார பொருட்கள் போன்ற பல்வேறு தயாரிப்புகளில் அவற்றை பயன்படுத்த லைசென்ஸ் பெறலாம். இந்த மாதிரி அற்புதமான இமேஜ்களை உருவாக்குவதில் நீங்கள் மாஸ்டர் பண்ணிவிட்டால் ஆன்லைன் கிளாஸஸ் எடுக்கலாம். கார்ப்பரேட்களுக்கு பல ஒர்க் ஷாப்கள் நடத்தலாம். படங்களை உருவாக்குவதில் உங்களுக்கு நிபுணத்துவம் இருந்தால் படத்தை உருவாக்கும் கருவிகளை எவ்வாறு திறம்பட எப்படி பயன்படுத்துவது என்பதை மற்றவர்களுக்கு கற்பிக்க ஆன்லைன் படிப்புகள் நடத்தலாம். விளம்பர வருவாய். நீங்கள் ஒரு வெப் சைட்டோ அல்லது பிளாக் போஸ்ட் செய்து கொண்டிருந்தால் அதில் உங்கள் கலர்ஃபுல்லான தனித்துவமான இமேஜ்களை அதில் பதிவு செய்து கூகிள் AdSense அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போன்ற விளம்பர திட்டங்கள் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். பிங் இமேஜ் கிரியேட்டர் போன்ற கருவியை பயன்படுத்தினால் நீங்கள் உருவாக்கும் படங்களை பயன்படுத்தவும் விற்கவும் உங்களுக்கு தேவையான உரிமைகள், காப்பிரைட் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். உங்கள் படங்களில் அடையாளம் காணக்கூடிய முகங்கள் அல்லது பதிப்புரிமை, காப்பிரைட் பெற்ற சாயல்கள் இருந்தால் அவற்றை வணிக ரீதியாக பிசினஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க நீங்கள் அவர்களிடமிருந்து அனுமதி வாங்குவது முக்கியம். ஈஸி மணி, ஈஸி பணம் என்ற ஒரு கான்செப்ட் இல்லவே இல்லை. படங்களில் இருந்து நிலையான வருமானத்தை பெறுவதற்கு நேரமும் முயற்சியும் அதிகமாக தேவை. ஒரு போர்ட்போலியோவை உருவாக்குதல், உங்கள் வேலையை மார்க்கெட்டிங் பண்ணுவது மற்றும் உங்கள் டார்கெட் ஆடியன்ஸ்கள் தேவைகளை புரிந்து கொள்வது ஆகியவை பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு முக்கியமான படிகள். இப்போது நீங்கள் போய் அற்புதமான படங்களை உருவாக்கி பாருங்கள். மேலும் அதன் மூலம் பணம் சம்பாதிக்கவும் என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோவை கடைசி வரை பார்த்ததற்காக நன்றி. வீடியோவை லைக், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக அதிகமாக ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஒன்ஸ் அகெயின். டேக் கேர். பை பை.